செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை பார்க்கலாமா? பாசிப்பயிறு 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 6 ஏலக்காய். மண்டலம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன். திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். முக்கி போடுறதுக்கு மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சள், உப்பு போட்டு கலக்கி எண்ணெயில் முக்கி போடணும் தான். இது வறுத்து திரிக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், ஸ்டவ்வை பார்த்து வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பயிரை போட்டுக்கலாம், வறுக்கலாம். தீயை கம்மியாக வச்சு தான் இருக்கணும். ஏலக்காய் போட போகிறேன், இது கூட சேர்த்து வறுக்கலாம். இப்போ நல்ல மனம் வந்துட்டுருக்கு. பதத்தில் நம்ம இறக்கி வச்சுக்கலாம், ஆற வச்சு அரைக்கலாம். எள்ளு நெய் வச்சுக்குவேன். நெய் ஊற்றி தேங்காய் திருவிழா வறுத்து வச்சுக்கலாம். ஒரு 20 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். தீயை கம்மியாக வச்சுக்கிடலாம், இப்போ அரைச்சிக்கலாம், நல்லா வறுத்துக்கிடலாம். இந்த பதப்பிக்க போகிறேன். கொஞ்சமாக போட்டு பிடிக்கலாம், திரிச்சு வச்சுக்கலாம். பேர் இந்த பதத்துக்கு ரொம்ப பட்டாம் தெரியக்கூடாது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இப்படி திரிச்சிக்கலாம். காய்ச்சிக்கலாம், மண்டல பால் காய்ச்சி போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். பாவை காய்ச்சணும். தீபாவளி ஸ்பெஷல் அந்த காலத்தில் பாட்டி தேங்காய், இது கூட எள்ளு போட்டுக்கணும். நான் 5 ஏலக்காவை அரைச்சி வறுக்கும் போதே, பாசிப்பயிறு வறுக்கும் போதே திரிச்சு வச்சுக்கிட்டேன், வறுத்து திரிச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் கலக்கலாம். இதெல்லாம் சேரணும் தான், அதனால் கலக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு சர்க்கரை பாவு, மண்டல பாவு கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம். சூடாக தான் இதெல்லாம் பிடிக்கணும்.
எடுத்துக்கலாம். மைதா மாவு, இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு, மைதா, உப்பு, மஞ்சப்பொடி முக்கி போடுறதுக்கு. அப்படியே முக்கி ஆஹா தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். மூணு மணி நேரம் நல்லா ஈஸியான மெத்தேடு தான். நல்லா 1 மாதம் வச்சு சாப்பிடுவாங்க, கெட்டு போகாது. ஏன்னா பால் காய்ச்சி பார்த்தீங்களா, அதனால் கெட்டு போகாது. இஞ்சி கொத்து ரெடி. சுவையாக வச்சிருந்து சாப்பிடலாம். முந்திரி கொத்து ரெடி. நீங்களும் சாப்பிட வாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.